இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்தியோதய அன்னா யோஜனா மற்றும் முன்னுரிமை குடும்ப அட்டைகள் என்ற வகை கொண்ட ரேஷன் கார்டுகளை வைத்திருக்கும் பயனாளிகள் தங்களது கைவிரல் ரேகையை ஜூன் 25ஆம் தேதிக்குள் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பில் செயல்பட்டு வரும் ஏஏஒய் திட்டத்தின் கீழ் இலவச அரிசி உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் சரியான பயனாளிகளை அடையாளம் காண்பது, போலி கார்டுகளை நீக்குவது, இறந்தவர்களின் பெயர்களை அகற்றுவது போன்ற காரணங்களுக்காக இப்பதிவு அவசியமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை கைவிரல் பதிவு செய்யாத பயனாளிகள் தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு நேரில் சென்று பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. வெளியூரில் இருப்பவர்களும் எந்த ஒரு நியாய விலைக் கடைகளிலும் கைவிரல் ரேகையை பதிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுவதற்கேற்ப பதிவு செய்யாத ரேஷன் கார்டுதாரர்கள் ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும். மத்திய அரசு இந்த வகை பயனாளிகள் பற்றி முழுமையான விவரங்கள் இல்லாததால் மாநிலங்களுக்கு அதிக அளவில் ரேஷன் பொருட்களை பெற்று பயன்படுத்தாமல் அவற்றை முறைகேடு செய்கிறார்கள். இதை தடுக்கும் விதமாக தான் இந்த கைவிரல் ரேகை பதிவு, அதாவது பயோமெட்ரிக் திட்டம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எனவே ஏஏஒய் பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் சற்றும் தாமதிக்காமல் கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளுமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இதற்கு கால அவகாசமாக ஜூலை 25ஆம் தேதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அப்படி செய்யவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அந்தியோதய அன்னா யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழ்மையான குடும்பங்களுக்கு குறைந்த விலையில் உணவு தானியங்களை வழங்குவதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரிசி, கோதுமை போன்ற உணவு தானியங்கள் சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் HIV, எய்ட்ஸ் மற்றும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஏழைகளுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் வறுமையை குறைக்கவும் இந்த திட்டம் உதவுகிறது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். நீங்கள் ஏஏஒய் பிஹெச்ஹெச் ரேஷன் கார்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பெயர் யாருடைய பேரில் ரேஷன் கார்டில் இருக்கோ, அவங்களுமா இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ரேஷன் கடையில் போயிட்டு கண்டிப்பாக 6 மாதத்திற்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு செய்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ரேஷன் கார்டை ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளது. அப்படி இல்லைனா குடும்ப உறுப்பினர்கள் பெயர் நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.